Hello students, welcome to HIBA Max Study Time 8th Standard CBSE Max. In the video பார்க்கிறோம் Chapter 11 Example 5. The scale of a map is given as 1:300 kilometers. Two cities are 4 centimeter apart on the map. Find the actual distance between them. ஸோ மேப்போட ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் மேப்பில் ட்ரா பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 300 கிலோமீட்டர்ஸ். அது நம்ம புக்கில் டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே வந்துருக்காங்க 300 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இப்போ ரெண்டு சிட்டிஸ் வந்து 400 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு. அது மேப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ ஒரு சென்டிமீட்டர்னா 300 கிலோமீட்டர். அப்போ 4 சென்டிமீட்டர்னா எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாமா? let the map distance, மேப்போட டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேப்போட டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் ஒய் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்க ரேஷியோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1:300 கிலோமீட்டர். அப்போ 1 2 3 4 5 that is equal to x:y. இது மேப்போடது, இது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஓடுது. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க. ரேஷியோவில் இருக்க நம்ம எப்படி மாற்றிடலாம்? 1:2ன்றத 1 divided by 3 1 2 3 4 5 6 7 zeros which is equal to x by y ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்பார்ட். ஸோ கிவன் x is equal to 4. அப்போ x இருக்கிற இடத்துல நான் 4ன்னு இப்போ மாற்றி எழுதிக்கலாமா? அண்ட் 1 divided by 3 into 7 zeros வருது. அப்போ நான் எப்படி எழுதலாம்? 3 into 10 power 7 which is equal to x இருக்கிற இடத்துல 4 divided by y. இப்போ டைரெக்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? y இந்த சைடு கொண்டு வந்துடலாம், 3 வந்து அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ y is equal to 4 into 3 into 10 power 7. இப்போ 4 3s are 12 into 7 centimeter. ஒய்யோட வேல்யூவை சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணக்கூடாது, நம்ம கிலோமீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். கிலோமீட்டராக மாற்றி தரணும், சரிங்களா? ஸோ கிலோமீட்டர் கன்வர்ஷன் எப்படி பாருங்கள். 1 centimeter is equal to 100 meter. 1 kilometer is equal to 1000 meter. ஸோ சென்டிமீட்டர்லேருந்து நம்ம கிலோமீட்டர் மாற்றணும்னா 1 2 3 4 5. ஸோ டிவைடட் பை 10 power 5 செய்யணும், சரிங்களா? ஏன்னா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்றிட்டு மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் நம்ம மாற்றுறோம். அப்போ y is equal to 12 into 10 power 7 divided by 10 பவரில் 5 zeros இருக்கனால 10 பவரில் 5. இப்போது 10 power 5 கீழே இருக்கிறதும் மேலே 7 minus 5 எவ்வளோ? 2ன்னு மாற்றிடலாமா? 10 power 5. ஸோ மேலே 10 power 7 இருக்குது. 7 கட் பண்ணிவிட்டு 2ன்னு எழுதிக்கலாமா? 7 minus 5 2 டைரெக்டாகவே எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்படி எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். 12 into 10 power 7 minus 5 அப்புறம் 10 power 2ன்னு எழுதிக்கலாம். therefore y is equal to 12 into 10 power 2 அப்போ 100. therefore y is equal to 1200 கிலோமீட்டர்ஸ்ன்னு எழுதணும். கன்வர்ஷன் மட்டும் கவனமாக இருக்கணும், அதில் தான் நமக்கு மார்க் மிஸ் ஆகும், சரிங்களா? ஸோ கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணுங்கள். சைடில் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கேன் ரெஃபரன்ஸ்க்கு, சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். thus 2 cities which are 4 centimeter apart on the map are actually 1200 kilometer away from each other எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மனா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. 6 pipes are required to fill a tank in 1 hour 20 minutes. How long will it take if only 5 pipes are
of the same type are used. இப்போ நமக்கு 6 பைப் இருந்தால் ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ண 1 hour 20 minutes வந்து எடுக்குமா. இப்போ சேம் டேங்கை ஆனால் நமக்கு வந்து 5 பைப்பு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்ற டைமை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதுதான் கொஷின். சொல்யூஷனில் புக்கில் வந்து சைடில் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். let the desired time எவ்வளோ டைம் எடுக்கும் to fill the tank be x minutes. இப்போ டேப்ல காலம் வரைஞ்சிடலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் பைப்ஸ் யூஸ்ட், எவ்வளோ பைப்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். அடுத்தது டைம், டைம் வந்து இன் மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ஹவர்ஸாக மாற்றிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 6 பைப் இருந்தது. ஓகேங்களா, 6 பைப்புக்கு 1 hour 20 minutes, 1 hour 20 minutes, 1 hourன்றது 60 minutes ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு 20 minutes இருக்குது. அப்போ ஆக்சுவலாக 80 minutes டோட்டலாக. ஸோ 6 பைப் இருந்ததுன்னா 80 minutes. இப்போ 5 பைப் இருக்குன்னா எவ்வளோ டைம் எடுக்கும், கரெக்டாக? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு பைப்பு வந்து கம்மியாச்சுன்னா டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? ஏன்னா ஒரு பைப்பு ஒர்க்கே பண்ணலை, ஸோ நமக்கு டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ lesser the number of pipes, more will be the time required. It is a case of inverse proportion. இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ட்டு சொல்லிட்டோம். இப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கும், x1 into y1 is equal to x2 into y2. டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் என்ன பண்ணுவோம், x1 by y1 is equal to x2 by y2 பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இந்த டேப்லோ காலத்தில் இருந்து x1 எது 6, இது y1, இது x2, இது y2 நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரியா, இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 into 80 is equal to 5 into x. புக்கில் வந்து இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க 80 into 6ன்னு, நம்ம டைரெக்டாக இதே மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா, 6 into 80 by 5 is equal to x. 5 டேபிள் 80 எப்போ வரும், 5 1s are 5, பேலன்ஸ் 3, 5 6 are 30, 16. 6 into 16 எவ்வளோ, 36, அப்போ 96. ஸோ 96 minutes எடுக்கும், கரெக்டாக? 96 minutes வந்து 5 பைப்பை வச்சு அந்த டேங்கை ஃபில் பண்ண எடுக்கும். இப்போ 96 minutes நான் வந்து ஹவராக மாற்றணும். இப்போ 96 divided by 60, 60 1 time 60, பேலன்ஸ் 36. ஸோ 1 hour 36 minutes வந்து எடுத்துக்கும் அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. எழுதிக்கலாமா, time taken is 1 hour and 36 minutes or 1 hour 36 minutes ன்னு சேர்த்து கூட எழுதிக்கலாம். சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே புக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லை ஷார்ட்டாகவும் நம்ம எழுதிக்கலாம். சம்ஸ் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறத டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.